அமைச்சர் லால்காந்த் அவர்கள் கொண்டு வந்து நட்ட இந்த தென்னன் பயிர் செய்யனுடைய எல்லாமே இந்த வரைக்கும் அனுர அரசாங்கத்தின் பெயர் வடக்கு மாநிலத்தில் சொல்றதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்காதது தான் காரணம். அதான் உண்மை. இந்த வரைக்கும் எத்தனை ஊழல் பிடிச்சு தான் இருக்க உங்களுடைய இது வந்து கடிதத்தில இருந்து உங்களோட வர்த்தமானி அறிவித்தல இருந்து இந்த கட்டப்பட்ட படங்களோட சனமெடுத்து அனுப்பி இந்த பேரோ பொதுவான காட்டியிருக்கணும் இந்த முத்து சித்திரம் மட்டும் வீட்டுக்கு போற நாட்டை கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அதை சொல்றது பவிலியன் ஆடிட்டோரியம் என்று சொல்றேன். என்னன்னா அது இந்த 5 ஏக்கர்ல கட்டல 5 ஏக்கர்ல அது சொல்ற மாதிரி 5 ஏக்கர்ன்றது அந்த அளவுக்கு ஸ்டேடியம் எல்லாம் பவிலியன் எல்லாம் வருதுன்னு சொன்னா காணாது. அந்த வெஹிக்கிள் பார்க் எல்லாம் பழைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கிற மாதிரி ஒரிஜினலா ப்ரொபோஸ் பண்ணது மாங்குளத்துல இருந்தா மண்டதீவுக்கு போனது. மண்டதீவுல காசு இல்லைன்னு சொன்னபடியா மாங்குளத்துக்கு திருப்பி வர போறது இல்லை தானே. அந்த 5 ஏக்கர் தானே இப்ப எங்க ஜப்னா யூனிவர்சிட்டி கிரவுண்ட் கூட அதே அளவு தானே இருக்குது. 5 ஏக்கருக்குள்ள தானே. அப்ப அதுல வந்து பேருந்து நினைக்கிறேன் அடுத்தடுத்த இதுகள்ல வந்து பெரிய ஒரு இது கொண்டு வரைக்கும் வெறும் மாங்குளத்துல அமைச்சர் என்னண்டா நாங்களுக்கு போய் பார்த்து படம் எடுத்து முறைப்பா கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருக்கீங்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இதுல இடங்கு இல்ல இப்ப நாங்க என்ன சொன்னா நாங்கள் இப்ப தொடங்கி கொண்டிருக்கிறதே எனக்கு கண்டாபல கூட அவங்க சொல்றாங்க இப்ப அங்க வேலைகள் நடக்க இல்லை அப்படிதான் சொல்ல வரீங்க. நடந்ததை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அதே நேரத்தில் உரமானியம் கொடுக்கப்பட இல்லை உரமானியம் கொடுக்கப்பட இல்லைன்னு சொல்றேன். உரமானியம் கொடுக்கப்பட இல்லையா? ஷுவரா? ஷுவர். ஆனா நான் கூட காட்டவா நீங்க உரமானியம் கொடுத்தன்ற இந்த ஆர்டிஐக்கு போட்ட லெட்டர் காட்டவா? அது நீங்க அண்ணன் எங்க கணக்கு ஃபைல் என்னடா நீங்களும் அமைச்சர் போய்க்காங்க உங்களோட நான் உங்களோட சப்போர்ட்டர் தான். ஆனா இப்படியான ஒரு வேலை நடக்க இல்ல அது அரசாங்கத்தை தான் பாதி. சோ நீங்க இந்த மாதிரியான திணைக்களத்தில் இருக்க தூக்கி அடிக்க மாட்டேன் பயப்படாது. நீங்கள் இல்லாட்டி அப்படி நடக்காம போகல ஆட்சியர் அவர்கள் அந்த தாத்தா அவருடைய தாத்தா 2 திருமணம் செய்தவர். அந்த 2 திருமணத்தின்படி சட்ட ரீதியான திருமணமோ இன்னும் தெரியாது தானியம் கொடுத்துட்டார். என்னட்ட வந்து கேட்கிறார் அந்த தானியமும் இழப்பீட்டு தரத்தில் இல்ல இல்ல அவருடைய தானியம் நீங்கள் தான் அவர் இல்லாத கனடாவில் இருக்கிற நேரங்கள்ல நீங்கள் தான் கள்ள கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்கள் சொல்ற இல்லாத நாங்கள் ஏற்றுக்கொள்ள கடைசியா வந்து பாத்துக்கலாம் கொடும்பால் எரிக்கைகளை வெடிச்சது இதுக்கு முன்னாடி அரசாங்க அதிபரை முழங்காக சொல்றேன்னா நாங்கெல்லாம் வெளியேற வேண்டியது. அரசாங்க அதிபரை நீங்க காப்பாற்றுறீங்க என்று சொல்லி அரசாங்க அதிபரை கல்லர் காப்பாற்றுறீங்கன்னா அரசாங்க அதிபரை கேள்வி யாரும் கேள்விக்குள்ளாக அரசாங்க அதிபரை பற்றி கலக்கக்கூடாது. அரசாங்க ஒரு மொத்த சிவமா வைத்தியம் கேள்விக்குள்ளாக கூடாது. வைத்தியமாக நடக்கக்கூடாது. ஊடகம் செயல்படக்கூடாது. திருப்பி திருப்பி நாங்க வெளியேறோம். ஒன்று அவரை வெளியேற்றணும் அமைச்சர் இல்லைன்னா நாங்கள் வெளியேறோம். சரியா? மாவட்ட அரசாங்க தலைவரே கூட்டத்தின் தலைவரே மாவட்ட அரசாங்க